Hi, hello viewers, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த டான்மாஸோட அதாவது தமிழ்நாடோட முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்லேருந்து ஒரு ஒஃபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷ்னலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூ. அதாவது இந்த ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கிறவங்களுக்கு ஆஃப்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேண்டிடேட்ஸோட செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ போஸ்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், டவுன் பிளானிங் ஆஃபீஸர் கிரேட் 2 ஆர் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் ஆஃப் பிளானிங், ஜூனியர் இன்ஜினியர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டிராஃப்ட்மேன், ஓவர்சியர், டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டர் ஆர் ஜூனியர் இன்ஜினியரிங் ஆஃப் பிளானிங், ஒர்க் இன்ஸ்பெக்டர் அண்ட் சானிட்டரி இன்ஸ்பெக்டர். இந்த எல்லா போஸ்ட்டோட செலெக்ஷன் லிஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. These are based on the marks scored in the written examination conducted by Anna University. அதாவது இந்த 29th of June and 30th of June and 6th of July இந்த பர்டிகுலர் டேட்ஸில் அண்ணா யூனிவர்சிட்டியில் நீங்கள் எழுதின எக்ஸாமினேஷனோட மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் லிஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இஸ் இன் அசெண்டிங் ஆர்டர். ஸோ அசெண்டிங் ஆர்டரில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த அசெண்டிங் ஆர்டர் வைஸாக நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சர்ச் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த பிடிஎஃபோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 52 பேஜஸ் இருக்குது. ஸோ எத்தனை கேண்டிடேட்ஸ் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட். ஸோ இதே மாதிரி நீங்கள் எந்த போஸ்டிங்கில் உங்களோட எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்களோ அந்த போஸ்டிங்கில் நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிப்ளமா ஸ்டாண்டர்டில் டெக்னிக்கல் போஸ்ட் இருக்குது. ஸோ இதே மாதிரி 52 பேஜஸில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஸோ எந்த பதட்டமும் இல்லாமல் நீங்கள் பொறுமையாக உங்களோட முழு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மட்டும் சர்ச் பாரில் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எண்டில் ஒரு நோட் கொடுத்துருக்காங்க, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே சொன்ன மாதிரியே இந்த மேலே இருக்கிற கேண்டிடேட்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஆஃபிஷியல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகிருக்காங்க. அண்ட் இவங்க அவங்க ரிட்டன் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ.